வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். இன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மற்றும் ஒரு செவ்வாய் காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடற்படையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 29 தமிழக மீனவர்களின் விளக்கமறியல் உத்தரவு மீண்டும் நீடிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக தொழிலுக்கு சென்று சுமார் 200 பெண்கள் கடந்த ஆண்டு நாடு திரும்பியுள்ளதாக தகவல். திபெத்திற்கான அமெரிக்காவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளரை அங்கீகரிக்க சீனா மறுப்பு தெரிவிப்பு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட 423 பேருக்கு நட்டீடு வழங்கும் நடவடிக்கை புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த செயற்பாடுகள் நேற்று இடம்பெற்றதுடன் யாழ் மாவட்டத்தில் இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் சதீஷ்குமார் சிவலிங்கத்துடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் சதீஷ்குமார். வணக்கம். ஆம் சதீஷ்குமார், இந்த நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயற்பாடு இன்று யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது குறித்து சற்று விளக்க முடியுமா? ஆம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டஈடு வழங்குகின்ற தொடர்ச்சியான நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்று நாங்கள் முல்லைத்தீவு மக்களுக்கு அந்த சேவையினை வழங்கியிருந்தோம். இன்று காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணம் கச்சேரி கேட்போர் கூடத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வின் போது சுமார் 213 பயனாளிகளுக்கு நாங்கள் அட்டை தொகையினை வழங்க இருக்கின்றோம். இவர்கள் மத்தியில் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இடம்பெறுகிறார்கள். யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உயிரிழந்த, காயமடைந்த மற்றும் சொத்துக்களை இழந்தவர்கள் இவ்வாறு நட்டஈட்டை பெறுகிறார்கள். மொத்தமாக 3,86,00,000 ரூபாய் இந்த 2 தினங்களுமாக இந்த நட்டஈடு தொகை பகிர்ந்தளிக்கப்பட இருக்கின்றது. அமைச்சர் சந்திரசிறி கஜதீர தலைமையில் யாழ்ப்பாண கச்சேரியில் வைத்து இன்று நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஆம் சதீஷ்குமார், யுத்தத்தால் வடபகுதி மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டார்கள். இவர்களுக்கான நட்டஈடு வழங்கும் செயற்பாடு எந்த அடிப்படையில் இடம்பெறுகின்றது? எவ்வாறு மக்களை தெரிவு செய்கின்றீர்கள்? மக்கள் அவர்களுடைய பாதிப்பு குறித்து கிராம சேவகர் மட்டத்தில் விண்ணப்பங்களை பெற்று அந்த விண்ணப்பங்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து அவை புனர்வாழ்வு சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுக்கும் அதிகார சபைக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து பெறப்படுகின்ற விண்ணப்பங்களுடைய வரிசை கிரம அடிப்படையில் அவை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றுக்கான அந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த உயிரிழப்பு தொடர்பான அந்த மரண கடிதங்கள் மற்றும் சாட்சி பத்திரங்கள் போன்ற அந்த தகவல்கள் அனைத்தும் சரியாக பூரணப்படுத்தப்பட்டு அவை உறுதி செய்யப்படுத்தப்பட்ட பின்னரே அவை புனர்வாழ்வு அதிகார சபையினால் பரிசீலிக்கப்பட்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. ஆம் சதீஷ்குமார், நீங்கள் குறிப்பிட்டீர்கள், ஒட்டுமொத்த தொகையை குறிப்பிட்டீர்கள். சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தொகை கிடைக்கப்பெறுகின்றது? உயிரிழப்பு தொடர்பாக 1,00,000 ரூபாய் தொகை வழங்கப்படுகின்றது. ஆனால் சொத்து இழப்பு என்று சொல்லுகின்ற போது அது அவர்களுடைய பாதிப்பு, அவருடைய இழப்பு எவ்வாறு எந்த அளவில் இருக்கின்றதோ அதற்கேற்றவாறு அவை தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனால் சில இடங்களில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஏற்பட்ட பாதிப்புக்கு அந்த தொகை கூடி குறைகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. உதாரணமாக சுபாஷ் ஹோட்டல் 5 மில்லியன் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அலுமினிய ஃபேக்டரி ஒன்று பாதிக்கப்பட்டிருந்த போது அதற்கு 5 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி அந்த எண்ணிக்கை என்பது அவரவருடைய பாதிப்பினுடைய தராதரத்தை பொறுத்து மாற்றமடைகிறது.
என்னுடைய இன்னும் ஒரு கேள்வி, சாதாரணமாக நான் மற்றும் ஒரு தலைப்புக்கு செல்கின்றேன். புனர்வாழ்வு செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இது குறித்து கொஞ்சம் விளக்க முடியுமா? முன்னாள் போராளிகளுடைய புனர்வாழ்வை பற்றியா நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லது? ஆமா, முன்னாள் போராளிகள் பற்றிய புனர்வாழ்வு. ஆமா, சுமார் 12,000 முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வு செய்கின்ற பொறுப்பு 2010ஆம் ஆண்டு இந்த அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுவரையில் அவர்களில் 99% விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சமூகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற சுமார் 115 பேர் வரை நீதிமன்ற உத்தரவு காரணமாக அவர்கள் இப்போது வவுனியா பூந்தோட்ட முகாமில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆனால் விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கான சுயதொழில் திட்டம், அவர்களுக்கான சுயதொழில் கடன்களை வழங்குகின்ற திட்டங்கள் என்பனவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே அதற்காகவும் இந்த ஆண்டு சுமார் 500 மில்லியன் ரூபாவினை ஜனாதிபதி அவர்கள் விசேடமாக திரைசேரியூடாக ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். சதீஷ்குமார், அண்மையில் பதிவான ஒரு சம்பவம், மேகசின் சிறைச்சாலையில் ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றதா? நான் இங்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காரணத்தால் எனக்கு சரியான தகவல்கள் தெரியாது. இருந்தாலும் நான் நேற்று அந்த சிறைச்சாலை அதிகாரியோடு தொடர்பு கொண்டு இது குறித்து நான் வினாவிய போது மாரடைப்பு காரணமாக அங்கு ஒரு சிறை கைதி மரணம் அடைந்திருக்கிறார் என்ற செய்தியை மட்டுமே பெறக்கூடியதாக இருந்தது. வேறு எந்த அசம்பாவிதங்களும் அங்கு இடம்பெறவில்லை என்று அந்த சிறை அதிகாரி உறுதியாக கூறியிருந்தார். சதீஷ்குமார், குறிப்பாக சிறைச்சாலைகளில் தமிழ் கைதிகள் இருக்கும் பொழுது அவர்களை தனியாக நீங்கள் தடுத்து வைக்கிறீர்கள் அல்லது எல்லோரிடம் சேர்த்து தடுத்து வைத்தீங்க? தற்பொழுது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், ஏற்கனவே தமிழ் கைதிகள் தனியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள், தற்பொழுது அனைவரையும் ஒன்றாக தடுத்து வைக்கின்றார்கள். இதன் மூலம் சாதாரணமாக மொழி பிரச்சனை ஏற்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இது குறித்து நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? சிறையில் இருக்கின்ற கைதிகளுக்கு இப்போது பல்வேறு பாடநெறிகள் கற்பிக்கப்படுகின்றது. அதே போன்று அவர்களை புனர்வாழ்வு பணிகளில் ஈடுபடுத்துகின்ற செயற்பாடு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றது. வெறுமனே அவர்கள் சிறை கைதிகளாக சிறையில் இருந்து விடுதலையாகி செல்வதை விட அவர்கள் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு நல்ல ஒழுக்க நெறிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் வெளியேறுவதை அரசாங்கம் விரும்புகின்றது. அமைச்சு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. ஆகவே பல்வேறு பயிற்சிகள், பாடநெறிகள் போன்ற விடயங்களுக்கு அவர்களை ஈடுபடுத்துகின்ற காரணத்தினால் அவர்கள் குழு குழுவாக அல்லது பிரிக்கப்பட்டு அல்லது அவர்கள் ஒவ்வொருத்தருடைய கல்வி தராதரம் அல்லது அவருடைய சூழல், அவர்களுடைய குற்ற பின்னணி, இப்படி போன்ற பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் அப்படி சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் இதில் எந்த விதமான இன பாகுபாடோ அல்லது வேறு எந்த நோக்கமோ உள்நோக்கமோ இதில் இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்லுவேன். நன்றி சதீஷ்குமார், காலை வேளையில் எம்முடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். அவர் புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் சதீஷ்குமார் சிவலிங்கம். கடற்படையால் கைது செய்யப்பட்டு தடுக்க வைக்கப்பட்டிருந்த 29 தமிழக மீனவர்களின் விளக்கமறியல் உத்தரவு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்று மாலை ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக யாழ் பிராந்திய கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் எஸ் கணேசமூர்த்தி கூறினார். இதனையடுத்து 29 தமிழக மீனவர்கள் யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதம் 13ஆம் தேதி இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்தமைக்கான ராமேஸ்வரம், மண்டபம், புதுக்கோட்டை மற்றும் கோட்டை பட்டினம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 29 மீனவர்கள் கடற்படையால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அத்துடன் தமிழக மீனவர்களை மீன்பிடி படைகளும் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக தொழிலுக்கு சென்ற சுமார் 200 பெண்கள் கடந்த ஆண்டு நாடு திரும்பியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு பெருமளவிலான பணம் செலவிடப்பட்டுள்ளதாக பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி இணைப்பதிகாரியுமான மங்கள ரந்தனிய கூறினார். அரசாங்கத்தின் செலவில் அவர்களை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அதிகளவர்கள் இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் தயாராக இருக்கின்றார். ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக நேரடியாக அவர் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். இன்று வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவ மாகாணங்களின் சில பகுதிக்கு சிறிதளவான மழை காணப்படும். பிற்பக மற்றும் மாலை வேளைகளில் சப்ரகமுக, மத்திய, தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலவானதாக வீசும். கடற்பிராந்தங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் கொத்துவில், அம்பாத்தோட்டை ஊடான காலி வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். கொத்துவில் முதல் அம்பாந்தோட்டை ஊடான காலி வரையான பிரதேசம் மற்றும் கொழும்பு முதல் புத்தளம் ஊடான மன்னார் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிக்காலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த மேற்குறிப்பிடப்பட்ட இந்த ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் அவர்களுக்கு. நுகேகுட வர்த்தகர் ஒருவரின் கொலை உள்ளிட்ட கொள்ளைச் சம்பவங்கள் பலவற்றுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்கள் மிரிகான குற்ற புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுகேகுட ஜம்புகஸ்முல்ல வீதியில் கடந்த மாதம் 18ஆம் தேதி வர்த்தகர் ஒருவர் தாக்குதல் ஒன்றுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். குறித்த வர்த்தகரை கட்டி வைத்து அவரது மடிக்கணனி மற்றும் 8000 ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்றிருந்தனர். அத்துடன் குறித்த சந்தேக நபர்கள் வீடொன்றுக்குள் நுழைந்து வீட்டின் உரிமையாளர்களை கட்டி வைத்து அங்கிருந்து 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களால் கொள்ளையிடப்பட்டதாக கூறப்படுகின்ற பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மொரட்டுவை, அங்குலான, பொர்லஸ்கம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தன தெரிய வருகின்றது. இன்று ஆரம்பமாக உள்ள ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறுவதற்காக இலங்கை அணி சிறந்த ஆயத்துடன் இருப்பதாக இலங்கை அணியின் முகாமையாளர் மைக்கேல் சொய்சா தெரிவிக்கின்றார். பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் பங்கேற்காத மஹேல ஜெயவர்தன மீண்டும் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பங்களாதேஷில் இன்று ஆரம்பமாக உள்ள 5 நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி 12வது தடவையாக நடைபெறவுள்ளது. இந்த தொடரில் இலங்கை 4 தடவைகள் வெற்றி பெற்றுள்ளதுடன் இந்தியா 5 தடவைகள் வெற்றி பெற்றுள்ளன. உபாதை காரணமாக TM டில்ஷான் முதல் போட்டியில் பங்கேற்க சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது எனவும் அவருக்கு பதிலாக லஹரு திருமான இணைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் உபாதை காரணமாக நாடு திரும்பியுள்ள ருவான் குலசேகரவுக்கு பதிலாக தம்மிக்க பிரசாத் விளையாடவுள்ளதுடன் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ள ரங்கநகரத்துக்கு பதிலாக சதுரங்கடி சில்வா அணியில் இணைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதன்முறையாக ஆப்கானிஸ்தான் அணியும் இந்த முறை போட்டியில் பங்கு பெற்றுள்ளது. ஆசிய கிண்ண முதல் போட்டியில் இன்று இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் பல பரீட்சை நடாத்த உள்ளன.